தலைநகர் டெல்லியிலிருந்து இந்தோனேஷியாவின் பாலிக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் எரிமலை வெடிப்பின் காரணமாக மீண்டும் டெல்லிக்கே திருப்பி அனுப்பப்பட்டது. டெல்லி விமான நிலையத்தில் இருந்து இன்று 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் பாலிக்கு ஏர் இந்தியாவின் AI2145 விமானம் புறப்பட்டுச் சென்றது. பாலி விமான நிலையத்தை ஏர் இந்தியா விமானம் நெருங்கிய போது சுற்றுலா தீவான புளோரஸில் உள்ள 1584 மீட்டர் உயரமுள்ள எரிமலையான மவுண்ட் லெவோடோபி லக்கி வெடிப்பின் காரணமாக 10 கிலோமீட்டர் உயரத்திற்கு கடும் புகைமூட்டம் ஏற்பட்டது. இதனால் விமானம் தரையிறங்க முடியாத நிலையில் ஏர் இந்தியா விமானம் மீண்டும் டெல்லியில் பத்திரமாக தரையிறங்கியது. பயணம் தடைப்பட்ட நிலையில் பயணிகளின் டிக்கெட் தொகை திருப்பி வழங்கப்படும் என்று ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஏர் இந்தியா மட்டுமின்றி ஏர் நியூசிலாந்து, சிங்கப்பூரின் டைகர் ஏர் மற்றும் சீனாவின் ஜூன்யாவோ ஏர்லைன்ஸ் ஆகிய நிறுவனங்களும் பாலி இயக்கப்படும் விமான சேவையை ரத்து செய்துள்ளன.